இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களை மேற்கொள்ள முடியாததற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் செய்த, ஏசப்பா செய்த நன்மைகளை மறந்து போயிடுறாங்க. ஏசப்பா அவருடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மைகள்லாம் செய்திருப்பார். அதெல்லாவற்றையும் மறந்துட்டு என்னைக்கோ நான் வரப்போகிற பிரச்சனைகளை பற்றி அவங்க கவலைப்பட்டு கொண்டு இருப்பாங்க. இது சாதாரண மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கும் நேருகிற காரியமாக நம்ம பார்க்கலாம். ஈவன் பேதுருடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, அவன் கடலின் மேல நடந்தான் என்றுதான் வார்த்தை சொல்லுகிறது. கடல் மேல நடப்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். அந்த காரியத்தை ஏசப்பா அவனுக்காக செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அவன் எதிர்த்தாப்புல வருகிற புயலை பார்த்து ஒரு நிமிஷத்துல கர்த்தர் செய்ததை, ஏசப்பா செய்ததை மறந்து போகிறான். அவன் தண்ணிக்குள்ளாக மூழ்க தொடங்குகிறான். ஏசப்பா அவனை காப்பாற்றுவதாக நம்ம வேதத்தில் பார்க்கலாம். இன்றைக்கு இதை பாயிட்டு கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட அநேக காரியங்களை குறித்து நீங்க கலங்கி கொண்டு இருக்கீங்க தானே? கலங்காதீங்க. ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மைகளை செய்திருப்பார். அவை எல்லாவற்றையும் நீங்க நினைத்து நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ்.